கீரை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். கீரையை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண கீரையை அதில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை இட்லி பானையில் வச்சு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டதுனால தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.